ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை ஒரு வேல் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பயபாயச்சரணார் ரவிந்த பக்தி விதந்து சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. அத்தியாயம் 7 பதம் 13. त्रिभिर्गुणमयैर्भावैर्येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेप्यः परमव्ययम्. त्रिभिर्गुणमयैर्भावैर्येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेप्यः परमव्ययम्. त्रिभिर्गुणमयैर्भावैर्येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेप्यः परमव्ययम्. மொழிபெயர்ப்பு. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. பொருளுரை. முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கவரப்பட்டுள்ளது. இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் பரமபுருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாழியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான். மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான். ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுபவர். சத்வகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் க்ஷத்ரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து வாழ்பவர்கள் வைஷ்யர்கள் என்றும், தமோகுணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்வு வாழ்பவராவார். இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல. நான் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானது அல்ல. வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்திலும் மறுபிறவியில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாயசக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன் அல்லது பிராமணன், இந்து, முஸ்லீம் என பலவாறாக எண்ணிக்கொண்டுள்ளோம். அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டு இருப்பதால் இந்த குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகிறோம். எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாழிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாழிகள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரமபுருஷ பகவானை மறந்த நிலையில் உள்ளனர். ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்கள், ஏன் சத்வகுணத்தில் இருப்பவர்கள் கூட பூரண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது. அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரமபுருஷரின் உருவத்தைக் கண்டு அவர்கள் குழம்புகின்றனர். சத்வகுணத்தில் இருப்பவர்களே புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்?
கிருஷ்ண உணர்வு பௌதீக இயற்கையின் இம்மூன்று குணங்களுக்கும் மேற்பட்டது. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையில் முக்தி பெற்றவர்கள். ஓம் தத் சாத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निधि नामिनि. नमः आचार्यपादाय नित्याय कृपाप्रदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणि. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिनि. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणि. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஏபி சர்வமிதம் ஜகத், இந்த மொத்த ஜகத் மொத்த ஜட உலகமும் திரிபேர் குணமயர் பாவையர், இந்த முக்குணங்களால் கட்டப்பட்டிருக்கின்றோம். ஸோ இது வந்து பிரபுபாதர் வந்து ஒரு அருமையான ஒரு கதை சொல்லுவார். ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜாவுடைய மகன், அவர் வந்து எதிரி நாட்டு ராஜாவுடைய மகளை வந்து அவர் வந்து விரும்பினாராம். ஸோ அதே மாதிரிய அமைச்சருடைய மகன் எதிரி நாட்டு அமைச்சருடைய மகளை வந்து விரும்பினாராம். ஒரு வீரருடைய மகன் எதிரி நாட்டு வீரருடைய மகளை வந்து விரும்புகிறார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த எதிரி நாடு கூட வந்து ஒரு பெரிய போர், இந்த போர்க்களத்தில் வந்து இந்த ராஜா, அமைச்சர், வீரர் இவங்க எல்லாரும் வந்து பிஸியாக வந்து சண்டை போட்டுருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த ராஜாவுடைய மகன் எதிரி நாட்டு ராஜாவுடைய மகள் கூட வந்து சேர்ந்திருக்கார், அவங்களுடைய நாட்டுக்குள்ளே புகுந்து. அதே மாதிரியாக அமைச்சருடைய மகன் வந்து எதிரி நாட்டு அமைச்சருடைய மகள் கூட சேர்ந்திருக்கார். இந்த மாதிரி வீரருடைய மகனும் இருக்கார். ஸோ போர் வந்து ரொம்ப பிஸியாக அவங்க சண்டை போட்டு போர் முடிந்து எதிரி நாட்டு ராஜா திரும்பி வந்து பார்க்குறார். தன்னுடைய மகளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எதிரி நாட்டு ராஜாவுடைய மகன் கூட. அதே மாதிரி அமைச்சர் வந்து பார்க்குறார், எதிரி நாட்டு அமைச்சர் தன்னுடைய மகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வீரர் இதே மாதிரி வந்து பார்க்குறாரு. அதனால உடனே கோவம் வருது ராஜாவுக்கு. எதிரி நாட்டு ராஜாவுடைய மகனை வந்து தங்க சங்கிலியில் வந்து கட்டி போடுறாரு, தங்க சங்கிலியில் கட்டி போடுறாரு. அதே மாதிரி அமைச்சர் வந்து எதிரி நாட்டு அமைச்சருடைய மகனை வந்து வெள்ளி சங்கிலியில் கட்டி போடுறார். வீரருடைய மகனை இரும்பு சங்கிலியில் கட்டி போடுறாங்க. இப்படி 3 பேரும் கட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா,
ராஜாவுடைய மகன் வந்து பேசுகிறார், என்னைய பாருங்க, என்னைய வந்து தங்க சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க, ஏன்னா நான் ஒசத்தியானவன், ஏன்னா நான் ராஜாவுடைய மகன், அதனால் என்னை தங்க சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப இருமாப்பு, அவருக்கு கர்வம், மற்ற 2 பேரையும் பார்த்து அவர் ஏளனம் செய்கிறார். தென் அமைச்சருடைய மகன் அவர் வந்து, நான் வந்து அமைச்சர் உடைய மகன், அதனால் என்னை வந்து வெள்ளி சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப இருமா படைகிறார், பெருமிதம் கொள்கிறார். அண்ட் வீரருடைய மகனை பார்த்து அவர் ஏளனம் செய்கிறார். ஸோ பிரபுபாதர் இந்த கதையை சொல்வார். என்னென்னா, அவர் வந்து சங்கிலியில் கட்டி போட்டாலும் சரி, வெள்ளி சங்கிலியில் கட்டி போட்டாலும் சரி, இரும்பு சங்கிலியில் கட்டி போட்டாலும் சரி, எப்படி கட்டி போட்டாலும் கட்டுப்பட்டது தான். அதில் வந்து பெருமை கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் அந்த மாதிரியை இந்த ஜட உலகத்திலையும் சத்துவகுணத்தில் ஒரு சில பேர் ரொம்ப உயர்ந்திருக்காங்க. ஆனால் அந்த சத்துவம் ரஜஸ் கலந்த சத்துவம், ரஜஸ் தமஸ் கலந்த சத்துவம். சத்துவம் ரஜஸ்தம இது குணா பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகே நமவ்யயம். ஆல்சோ கிருஷ்ணன் சொல்கிறார், ரஜஸ் சத்துவம் தமஸ்சைவ தமஸ் சத்துவம் ரஜஸ்ததா. இந்த சத்வா ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களும் மாறி மாறி மனுஷனை வந்து தாக்கிண்டே இருக்காமா. காம்படிஷன், போட்டி, எந்த குணம் மனுஷனை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணத்துக்கு இன்னொரு குணத்துக்கு மாறி மாறி போட்டி. 24 hours இந்த முக்குணங்கள் மனுஷனை வந்து தாக்கிண்டே இருக்கு, மனுஷனை வந்து கட்டுப்படுத்துறது. ஜாயிண்ட் வீலில் இருக்கிற மாதிரியா, ஜாயிண்ட் வீல் எப்படி மேலே இருக்கிறவர் கீழே போயிடுவார், கீழே இருக்கிறவர் மேலே போயிடுவார், மாறி மாறி. அது மாதிரியா நாமும் இந்த குணங்கள் நம்மை தாக்கிண்டே இருக்கு ஓயாமல். ஸோ அப்படியே மனுஷன் வந்து சத்வாவுக்கு உயர்ந்தாலும் கூட அந்த சத்துவமும் ரஜஸ் கலந்தது தான். அது சுத்த சத்துவம்னு சொல்ல முடியாது, ரஜசும் தமசும் கலந்த சத்துவம் தான். ஏன் அப்படின்னா, சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சாணகா அப்படின்னு கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்றார். சுகா, சந்தோஷத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்வபாவத்தில் கட்டுப்படுகின்றார் சத்துவகுணத்தில் இருப்பவர். அது ரஜஸ் கலக்கும் பொழுதுதான். ஏன்னா ரஜசு தமசு கலக்காத ஒரு சத்துவத்துக்கு உயரும் பொழுது அவர் வந்து சுகத்தை அடையணும்னு கூட ஆசைப்பட மாட்டார். அவர் கிருஷ்ணர் மேலே பிரேமை பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும்னு ஒரு தூய பக்தர் ஆசைப்படுவார். ஒரு அருமையான ஒரு கதை, ஒரு தடவை ஆழ்வார்கள் இதில் ரொம்ப 12 ஆழ்வார்கள், அதில் ஒரு ஃபேமஸ் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார், இந்த திருமழிசை ஆழ்வார் வந்து ஒரு தடவை ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு. அவர் வந்து தன்னுடைய தோத்தியை வந்து கிழிஞ்சு போயிருந்ததாமா. இந்த கிழிஞ்சு போன தோத்தியை வந்து அவர் ஊசி வச்சு தைக்கணும்னு முயற்சி பண்ணுறார். அப்போ அந்த டைமில் தான் சிவபெருமான் பார்வதி தேவியோட ஆகாய மார்க்கமாக அப்படி பறந்து போயிட்டு இருக்காராமா. அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியோடு அப்படி ஆகாய மார்க்கமாக பறந்து போயிட்டு இருக்கும் பொழுது
ம். அவர் இந்த திருமழிசை ஆழ்வாருடைய அந்த ஏரியாவுக்கு வந்த உடனே இவருடைய பக்தியினால், இவருடைய பூரணமான பக்தியினால் கவரப்பட்டு சிவபெருமான் வந்து கவர்ந்து இழுக்கப்படுகின்றாராம். தூய பக்தி அப்படின்னா கிருஷ்ணாகர்ஷணி அப்படின்னு சொல்லியிருக்கு. தூய பக்தி கிருஷ்ணரையே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடியது, அந்த கிருஷ்ணரையே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது தூய பக்தி. கிருஷ்ணா எப்படி? கிருஷ்ணா ஆகர்ஷண இது கிருஷ்ணா. கிருஷ்ணா அழகு, அறிவு, செல்வம், புகழ், வலிமை, துறவு அண்ட் கணக்கிலடங்காத தெய்வீக குணங்கள், இது எல்லாம் நிரம்பியவர் பகவான் கிருஷ்ணா. அதனால் அவர் எல்லோரையுமே கவர்ந்து இழுப்பார். தன்னுடைய தெய்வீக குணங்கள்னாலையும், தன்னுடைய அழகுனாலையும், தன்னுடைய ஐஸ்வர்யங்கள்னாலையும், தன்னுடைய லீலைகள்னாலையும் கிருஷ்ணா எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் பகவான் கிருஷ்ணா. அதனால் அவருக்கு வந்து கிருஷ்ணாங்கிற பெயர் வந்தது. ஆகர்ஷண இது கிருஷ்ணா, எல்லோரையும் ஆகர்ஷணம் செய்கிறதுனால. ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணாவையே ஆகர்ஷணம் செய்யக்கூடியது ஜீவாத்மா செய்யக்கூடிய தூய பக்தி. தூய பக்தி கிருஷ்ணரே ஆகர்ஷணம் செய்யக்கூடியதாம். ஸோ அதனால தான் இங்கே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துவில் தூய பக்தி தொண்டினுடைய தெய்வீக குணநலன்களை வந்து வர்ணிக்கும் பொழுது கிருஷ்ணாகர்ஷினின்னு சொல்கிறார். கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியதாம். ஏன்னா கிருஷ்ணா இந்த ஜீவாத்மா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய தூய பக்தி, அதை வந்து சுவைப்பதற்கோசரம் கிருஷ்ணா ரொம்ப ஏங்குறாராம். நாம் அதனால் ரைட், நம்ம வந்து படிக்கிறோம், தாமோதர அஷ்டகம் பாட்டில் படிக்கிறோம், பக்தாயிர் ஜிதாத்வம். பகவான் கிருஷ்ணாவுக்கு வந்து அஜிதான் பெயர். அஜிதா, அவர் யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணாவையும் தூய பக்தர் ஜெயிச்சிடுறாரம்மா. பக்தாயிர் ஜிதாத்வம். ஸோ ஜிதானா ஜெயிக்கிறது. தூய பக்தர் வந்து அவரை கிருஷ்ணரையே ஜெயிச்சிடுறாரம்மா. எப்படி? தன்னுடைய தூய பக்தி. அதனால இந்த பக்தி வந்து அவ்வளவு விசேஷம். ரைட், தட்ஸ் வை நம்ம வந்து படிக்கிறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில், நலப்யதே யத் பிரமதாம் உபரி அதக. உபரி அதக, மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகம் வரைக்கும் அலைஞ்சு தெரிந்தாலும் பக்தி வந்து கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணா வந்து பக்தியை கொடுக்க மாட்டாராம். வெரி நைஸ். திரும்பவும் இந்த திருமழிசை ஆழ்வார் கதைக்கு வருவோம். நான் ஒரு மேற்கோள் ஒன்று படித்தேன், ரொம்ப அருமையான ஒரு மேற்கோள். திரு ராதாநாத் சுவாமி மகராஜ் வந்து ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு பிச்சைக்காரர் அவர் வந்து நல்லா கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு டையெல்லாம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு இன்னோவா காரில் வந்து இறங்கி, ரைட், அவர் ஒரு இன்னோவா காரில் வந்து இறங்கி கையில் வந்து நிறைய தங்க மோதிரம்லாம் போட்டுருக்கார். ரைட், இப்படி பல ஆடம்பரமான வசதிகளையெல்லாம் உடையவராக இருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து இறங்கி இந்த மாதிரி இன்னோவா கார்லேருந்து இறங்கி வந்து நம்மள்கிட்ட வந்து பிக்ஷை கேட்டார்னா
நம்ம பிக்ஷை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம பிக்ஷை கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? அவரே இன்னோவா காரில் வராரு, அவர் கோட் சூட் போட்டிருக்காரு, டை கட்டியிருக்காரு, கையில் நிறைய தங்க மோதிரம்லாம் போட்டிருக்காரு. அவருக்கு எதுக்கு நம்ம பிக்ஷை கொடுக்கணும்? இவர் பிச்சைக்காரன் மாதிரியா இருக்கார். நம்ம கொடுக்கறதுக்கு தோணாது நம்மளுக்கு. ரொம்ப அருமையான உதாரணம் இது. அந்த மாதிரியா நாம் கிருஷ்ணர்கிட்ட நம்ம யாசிக்கணும். கிருஷ்ணாட்ட பக்தியை யாசிக்கணும், பிரேமையை, அன்பை கிருஷ்ணர்கிட்ட யாசிக்கணும். யாசிக்கும் பொழுது நான் பிச்சைக்காரன். ஆக்சுவலி யாசிக்கும் பொழுது நம்மளுடைய தவத்திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக சொல்கிறார். நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய வறுமை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். வெரி நைஸ். எது பிச்சைக்கார நிலை? யார் ஒருத்தர் தன் ஹிருதயத்தில் கிருஷ்ணர் மேலே பிரேமை, பக்தியை வளர்த்து கொள்ளவில்லையோ அவர் ஆக்சுவலி பிச்சைக்காரர். ஏன்னா பக்தி தான் காஸ்ட்லி. பக்தியை நம் ஹிருதயத்தில் வைத்திருந்தால் அவர் பிச்சைக்காரர் கிடையாது. இப்போ நாம் எல்லாருமே ஹிருதயத்தில் கிருஷ்ணர் மேலே பிரேமை, பக்தி, அன்பு இது இல்லாமல் இருக்கின்றோம். அதனால் நம்முடைய வறுமை நிலையை புரிஞ்சுக்கணும். இதே அந்த உதாரணத்திலேயே ஒரு பிச்சைக்காரர் வராரு. அவர் கிழிந்து போன ட்ரெஸ்ஸில் போட்டுருக்கார். அவர் எலும்பும் தோலுமாக இருக்கார். கிழிந்து போன ட்ரெஸ்ஸு, எலும்பு தோலுமாக இருக்கார். அவர் சாப்பிட்றதுக்கு கூட உணவு இல்லாமல் அவர் பட்னியாக இருக்கார். பட்னினால் அவர் சோர்வாக இருக்கார். அப்படிப்பட்டவர் ரொம்ப பரிதாபமாக நம்மள்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பிக்ஷை கொடுங்க அப்படின்னு பரிதாபமாக கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே பார்ப்போம். நம்ம பிச்சை போடுறதுக்கு முன்னாடி பார்ப்போம். பாத்திரம் மருந்து பிச்சை போடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியா பிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்ப்போம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். அவருடைய நிலைமை எப்படி? அவர் உண்மையிலேயே வறுமையில் இருக்கார். துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அவர் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசியில் வாடுறார், இருக்கிறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப பரிதாபமாக கெஞ்சி கேட்குறார், எனக்கு பிச்சை கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் பசியில் அப்படின்னு சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுவோம்? நம்மள்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாருன்னா ஓகே மேலேயும் கீழேயும் பார்ப்போம் நம்ம. ரைட், இவர் உண்மையிலேயே வறுமையில் இருக்கார், சரி இவருக்கு நம்ம பிச்சை கொடுப்போம்னு சொல்லி நம்ம அவருக்கு பிக்ஷை கொடுப்போம். அதே மாதிரியே கிருஷ்ணர் பார்ப்பாராம்மா. கிருஷ்ணரும் பார்ப்பார். கிருஷ்ணர் நம்ம எப்படி கேட்குறோன்னு பார்ப்பார். வெரி நைஸ் பாயிண்ட். கிருஷ்ணாட்ட நம்ம டெய்லி யாசிக்கணும். பட் நம்ம கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு இன்னோவா காரில் இறங்கி கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு நல்லா கையில் வைர மோதிரம்லாம் போட்டுட்டு, கிருஷ்ணா தயவு செய்து எனக்கு நீங்கள் பக்தி கொடுங்க, எனக்கு பிரேமை கொடுங்கன்னா கிருஷ்ணன் மேலேயும் கீழி பார்ப்பார், கொடுக்க மாட்டார். கிருஷ்ணன் மேலேயும் கீழி பார்ப்பார், கொடுக்க மாட்டார். ஓ நீ யாசிக்க மாட்டேங்கிற. நாம் கிருஷ்ணர்கிட்ட யாசிக்கணும். யாசிக்கும் பொழுது பரிதாபமாக யாசிக்கணும், அந்த பிச்சைக்காரர் மாதிரி யாசிக்கணும். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் பிச்சைக்காரர் தான். ஏன்னா பக்தியை பெறவில்லை. பக்தியை பெறாததுனால நம்ம எல்லாரும் பிச்சைக்காரன் தான் ஆக்சுவலி. அதனால நம்மளுடைய வறுமை நிலையை புரிஞ்சுக்கணும். எத்தனை வேணா கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருக்கலாம் பேங்க்ல, பட் நம்ம பக்தியை வச்சுக்கல, கிருஷ்ணர் மேல அன்பு வச்சுக்கலன்னா நம்ம பிச்சைக்காரன் தான். இது கசக்கலாம், உண்மை எப்பொழுதுமே கசக்க தான் செய்யும். ஸோ நாம் கிருஷ்ணாட்ட போய் நம்ம பக்தியை பெறவில்லை என்றால், கிருஷ்ணர் மேலே அன்பு பக்தியை இதை பெறலை அப்படின்னா, நாம் எத்தனை பெற்றாலும் ஜட உலகத்தில் எல்லாமே பெறலாம். மாட மாளிகை, கூட கோபுரம், உடல் பலம், அழகு, அந்தஸ்து, செல்வாக்கு, ஸ்தானம், பதவி எல்லாமே பெறலாம். பட்
கிருஷ்ணர் மேலே இந்த பக்தி, அன்பு, பிரேமை இதை பெறலை அப்படின்னா நாம் வந்து கண்டினியூஸாக இடைவிடாமல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுவோம். எத்தனை இருந்தாலும் சரி, பக்தியை பெற்றால் மட்டும்தான் இந்த ஜீவாத்மா யயாத்மா சுப்ரசீதரி, இந்த ஜீவாத்மா அப்பதான் வந்து பூரண திருப்தி அடையும். அதனால் நாம் நம்மளுடைய வறுமை நிலையை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணாட்ட போய் யாசிக்கும் பொழுது நாம் வந்து டொயோட்டா இனோவா கார்லேருந்து இறங்குற மாதிரி யாசிக்கக்கூடாது. கிருஷ்ணா, நான் வந்து வறுமையில் இருக்கேன். என்ன வறுமை? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். இது நைஸ் பாயிண்ட், நைஸ் கேள்வி, அதாவது அருமையான கேள்வி இது. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம் யகம். ரைட்? ஸோ கிருஷ்ணா சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அனன்யா சிந்தையந்தோமா. வெரி நைஸ். அனன்யா சிந்தையந்தோமா அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறழாத மனதுடன். சிந்தானா மனம். சிந்தாங்கிறது வந்து ரெண்டையும் குறிக்கும், மனமும் குறிக்கும், உணர்வையும் குறிக்கும். ஸோ பிறழாத மனதுடன் யார் ஒருத்தர் ஏஜனா பர்யுபாஷதே என்னை வழிபாடு செய்கின்றாரோ, பிறழாத மனதுடன், தென் கிருஷ்ணன் சொல்லுவார், அவர்கிட்ட எது இருக்கோ அதை நான் வந்து பாதுகாக்கிறேன், எது இல்லையோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இது எதை குறிக்கிறது? செல்வத்தையா குறிக்கிறது? நோ, இது செல்வத்தை குறிக்கிறது இல்லை. அது மேலோட்டமான ஒரு விளக்கம். அது எது இருக்கோ அதை நான் வந்து பாதுகாக்கின்றேன், அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நான் செல்வத்தை பாதுகாக்கின்றேன், அவர்கிட்ட இல்லாததை நான் கொண்டு வருகின்றேன். நோ. அப்போ செல்வத்தையா கொண்டு வரார்? நோ. பகவான் கிருஷ்ணா முழு முதற் கடவுள். அவர் எதற்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கோசரம் கீழே இறங்கணும்? அதை வந்து தேவர்கள் பார்த்துப்பாங்க. முழு முதற் கடவுள் அவர். அவர் எதை இந்த ஸ்லோகத்தில் எதை குறிக்கின்றார்னா, ஒரு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்குறார் மாதிரியே. எதை குறிக்கின்றார்னா, நாம் கலப்படம் உள்ள பக்தி செய்யும் பொழுது கூட அந்த பக்தருக்கு கொஞ்சூண்டு அந்த நற்குணங்கள், தெய்வீக குணங்கள் கொஞ்சூண்டு உதயமாகுமாம். கலப்படம் உள்ள கலப்படம் உள்ள பக்தி செய்யும் பொழுது கூட, ஹோலினஸ் பானுசுவாமி மகாராஜ் கூட இந்த மாதிரி சொல்றாரு. ஸோ கலப்படம் உள்ள பக்தி செய்யும் பொழுது கூட கொஞ்சூண்டு தெய்வீக குணங்கள் அவருக்கு உதயமாகுமாமா. ஸோ கிருஷ்ணா எது இருக்கோ அதை நான் பாதுகாக்கின்றேன்னா இதை தான் குறிக்கிறார். அந்த பக்தர்கிட்ட உதயமாகி இருக்கக்கூடிய, ஏற்கனவே உதயமாகி இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக குணங்கள் துளியூண்டு அதை வந்து பாதுகாக்கிறார் ராமகிருஷ்ணா. அண்ட் அந்த பக்தர்கிட்ட எந்த தெய்வீக குணங்கள் இல்லையோ அதை கொண்டு வருகின்றார் ராமகிருஷ்ணா, அதை கொடுக்கிறார் அம்மா. ஏன்னா பிறழாத மனதுடன் ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது அது ஹை கிளாஸ் பக்தி. அது ஸோ அதற்கு ரிவார்டு வந்து கிருஷ்ணா செல்வத்தையாக கொடுப்பார். செல்வம் வந்து லோ கிளாஸ். செல்வம் நாம் வந்து ஜட உலகத்தில் நாம் அதுக்கு பெரிய மதிப்பு கொடுத்து தலைமையில் எடுத்து வச்சுட்ருக்கோம். இருக்கிறதுலையே மிகப்பெரிய காஸ்ட்லி ப்ராடக்ட் வந்து பக்தி தான். நாம் மொத்த சமூகமும் வந்து அதை அந்த பேப்பர் கரன்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தலைமையில் எடுத்து வச்சுட்டோம். அதனால் அது நம்மளுக்கு பெருசாக தெரியுது. பட் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. பிறழாத மனதுடன் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது அது ஹை கிளாஸ், மிக உயர்ந்த பக்தி. அதற்கு ரிவார்டு வந்து கிருஷ்ணா கொடுக்கறது, அந்த பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக குணங்களை பாதுகாக்கிறார், இல்லாத தெய்வீக குணங்களை கொடுக்கின்றார், அவருக்குள்ள உதயமாக்குகின்றார். இதுதான் கிருஷ்ணா எப்பொழுதுமே அந்த எப்படி ஒரு கம்பெனியில் வந்து
ஒரு கம்பெனியில் எம்டி இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப உயர்தர ரோல் தான் செய்வார். கம்பெனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மேனேஜர் வேணால் கொஞ்சம் தாழ்ந்த ரோல் செய்வார், தாழ்ந்த ரக அந்த செயல்களெல்லாம் அவர் செய்வார். நான் எம்டி வந்து உயர் ரக ரோல் தான் செய்வார். இது சாதாரணமாக ஜட உலகத்திலேயே நம்ம அதை பார்க்குறோம். இப்போ கிருஷ்ணாவோ அவர் முழு முதற் கடவுள். அவர் எதுக்கு சும்மா கேவலம் ஜஸ்ட் இந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவர் வரணும்? அதற்கு நிறைய பேர் இருக்காங்களே, 33 கோடி தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இது கிருஷ்ணர் வந்து எதில் ஈடுபடுகின்றார் அப்படின்னா இந்த பக்தி சம்பந்தப்பட்ட, ஏன்னா பக்திக்கும் தெய்வீக குணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. நாம் பக்தியை பயிற்சி செய்ய 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 அதற்கு தகுந்தாற் போல யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ரு சமாசதேசுராம். ஸோ பக்தி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண நற்குணங்கள் தெய்வீக குணங்கள் அவருக்கு உதயமாகிறது. ஸோ இதை தான் கிருஷ்ணர் கொண்டு வர்றார், இதை தான் கிருஷ்ணர் கருத்தில் கொள்கின்றாராம். ஸோ அப்போ ஒரு பக்தர் கிருஷ்ணாட்ட யாசிக்கணுமாமா, ஓ கிருஷ்ணா, நான் பக்தி இல்லாமல், உங்கள் மேலே பக்தி அன்பு இல்லாமல் நான் வந்து ஒரு பிச்சைக்காரன், யாசிக்கின்றேன் கிருஷ்ணா. அதனால தானே ஆதிசங்கராச்சாரியர் அப்படி பாடுறார், நப யாச்சே அப்படின்னு சொல்கிறார். யாச்சேன்னு என்னது? யாசிக்கிறது. யாசிக்கிறதுங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை அப்படின்னு நினச்சிக்கிறோம், பட் ஆக்சுவலி அது சமஸ்கிருத வார்த்தை. யாச்சே அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கராச்சாரியார். ஓ கிருஷ்ணா, ஓ ஜெகநாத், நான் வந்து உங்கள்கிட்ட வந்து யாசிக்கிறது வந்து எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு நவை யாச்சே ராஜ்யம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு. ஒரு தூய பக்தர் வந்து இன்டெலிஜென்ட், சுமேதசக, சுமேதசக, நல்ல புத்திசாலி. அவர் வெறும் மேதசான்னு சொல்லலை ஸ்ரீமத் பாகவதத்தில், சுமேதசக, வெரி குட் இன்டெலிஜென்ட், நல்ல புத்திசாலி அவர். அதனால ஆதிசங்கராச்சாரியர் எப்படி கேட்கிறார், நவை யாச்சே ராஜ்யம், எனக்கு நான் உங்கள்கிட்ட ராஜ்யத்தை நான் யாசிக்கவில்லை. நவை யாச்சே ராஜ்யம் நச்ச கனக, நச்ச கனக மாணிக்க விபவம். கனக மாணிக்கம் கோல்டு. ஏன்னா அவருடைய காலத்தில் வந்து பேப்பர் கரன்சி கிடையாது, அவருடைய காலத்தில் கோல்டு தான், கோல்டு காயின்ஸ். ஸோ நச்ச கனக மாணிக்க விபவம். ஓ ஜெகநாத், நான் உங்கள்கிட்ட வந்து கோல்டு நான் யாசிக்கல, இப்போ வந்து நம்ம வந்து பேப்பர் கரன்சி, நான் அதை யாசிக்கல அப்படின்னு சொல்கிறார். எப்படி யாசிக்கணும்னு கேட்குறாரு அவர், பாருங்க, நமக்கு சொல்லித்தரார் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியார். ஜெகநாதர்கிட்ட போய் நம்ம எப்படி யாசிக்கணும், என்ன யாசிக்கணும், எந்த மனநிலையில் யாசிக்கணும், எல்லாமே சொல்லி கொடுக்குறார். நவை யாச்சே ராஜ்யம் நச்ச கனக மாணிக்க விபவம், நயாச்சே ஹம் ரம்யம், நயாச்சே ஹம் ரம்யம், நயாச்சே ஹம் ரம்யம்னா என்னது? ஹம் ரம்யம்னா அழகான பெண்கள், எனக்கு அழகான பெண்கள் நான் உங்கள்ட்ட யாச்சிக்கல கிருஷ்ணா. ஓ ஜெகநாத், நான் உங்கள்ட்ட அதை யாச்சிக்கல. யாச்சே ராஜ்யம் நஜகனக மாணிக்க விபவம், நயாச்சே ஹம் ரம்யாம் சகலஜன காம்யாம், சகலஜன காம்யாம் வரவதும். சகலஜன காம்யாம் வரவதும்னு என்ன அர்த்தம்? என்னை பின்பற்றுபவர்கள், அதுவும் எனக்கு வேண்டாம் ஜெகநாத். வரவதும், என்னை பின்பற்றுபவர்கள், அதுவும் ஒரு விதமான மயக்கம், ரொம்ப சூக்ஷ்மமான மயக்கம் அது. என்னை பின்பற்றுபவர்கள் எப்படின்னா, கிருஷ்ணா நமக்கு பக்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்து பார்ப்பார், இதெல்லாம் கொடுத்து பார்ப்பார். இதை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதில் திருப்தி அடைஞ்சிட்டோன்னா, வெரி குட் வெரி குட், என்னை பின்பற்றுபவர்கள் 1000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு மகாராஜ் வந்து காலையில் சொல்லிட்டு இருந்தார், என்கிட்ட பேசிட்டு இருந்தார், ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு 1 lakh லைக்ஸ் இருக்கு அப்படின்னு. வாட் இஸ் த யூஸ்? 1 லட்சம் பேர் லைக் பண்ண என்ன நம்மளுக்கு பக்தி வந்துடுமா? கிருஷ்ணர் என்னைய விரும்பணும்,
அதுதானே எனக்கு வேணும். பட் நாம் மயங்கிடுவோம் இந்த இதில். ஃபேஸ்புக்கில் எனக்கு 1,00,000 பேர் என்னை லைக் பண்ணுறாங்க, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், மயங்கிடுவோம். கிருஷ்ணா, ஓகே, நீதான் சகல ஜனகாம் யாம் வரவதும், உன்னை பின்பற்றுபவர்கள் நீ ஆசைப்படுற வச்சுக்கோ, நான் போய்க்கிறேன். கிருஷ்ணன் தள்ளி போயிடுவார். ஸோ நாம் இதில் எல்லாம் மயங்கக்கூடாது. ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் சொல்லிக் கொடுத்த மாதிரியே சகல ஜனகாம் யாம் வரவதும். ஆக்சுவலி இந்த ராஜ்யம், கனகமாணிக்கம், அழகான பெண்கள், இதிலிருந்துலாம் கூட விலகிடலாம், இதிலிருந்துலாம் கொஞ்சம் கூட விலகி நின்றுடலாம். ஆனால் சகல ஜனகாம் யாம் வரவதும் அது ரொம்ப 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 மயக்கமானது. தன்னை பின்பற்றுபவர்கள், என்னை பின்பற்றுபவர்கள் ஒரு 1000 பேர் 500 பேர் நம்மளை பின்பற்றுறதுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு மயக்கம் வந்துடும், அவ்வளோதான். அதனால் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் சொல்ல, எனக்கு அது வேண்டாம். எனக்கு சதா காலே காலே பிரமதபதின கீதச்சரிதோ. வெரி நைஸ். பிரமதபதின என்ன அர்த்தம்? பாட வேண்டும், புகழ வேண்டும். கீதச்சரிதோ, உங்களுடைய சரிதம், உங்களுடைய லீலைகள், உங்களுடைய அற்புதமான லீலைகள், இதை நான் பாடிண்டே இருக்கணும். சதா காலே 24 hours நான் பாடிண்டே இருக்கணும் உங்களுடைய லீலைகளை. இதுதான் எனக்கு கொடுங்க கிருஷ்ணா, ஜெகநாத். இப்படி கேட்குறார். நாம் யாசிக்கிறது இப்படி கேட்கணும் ஜெகநாதர்கிட்ட போய். கிருஷ்ணா, நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு பக்தி இல்லை என்கிட்ட. இப்படி தானே ஆக்சுவலி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபுகிட்ட போய் அப்படி தானே கேட்குறாங்க. வெரி நைஸ். சைத்தன்ய மகாபிரபுகிட்ட போய் ராம் கேலியில் சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு பக்திங்கிறது தெரியாது, எங்களுக்கு பக்தியும் இல்லை, வேதாந்தமும் இல்லை, நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, தாபத்திரையா அந்த முக்குணங்கள்லேருந்து விடுபடுவது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமியும் வாயில் புல்லை வச்சுட்டு போய் யாச்சிக்கிறாங்களாம் சைத்தன்ய மகாபிரபுட்ட. அப்படி யாச்சிக்கணும். கிருஷ்ணர் யாசிக்காத வரைக்கும் கொடுக்க மாட்டார். நாம் பக்திக்கோசரம் யாசிக்காத வரைக்கும் கொடுக்க மாட்டார். பட் நம்ம யாசிப்போம். பட் நம்ம இன்னோவா கார்லேருந்து இறங்கி யாசிச்சோன்னு கொடுக்க மாட்டார். அதாவது நம்ம மற்ற சப்போர்ட் எல்லாத்தையும் பிடிச்சுன்ட்டு, அந்த மற்ற எல்லா சப்போர்ட்டையெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாசிச்சோன்னா அவர் கொடுக்க மாட்டார். மேலிங்கழி பார்ப்பார் அவர். ஓகே, நீ இன்னோவா கார்லேருந்து இறங்குற, உனக்கு எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும்? அதுக்கு வேற யாருக்கா கொடுப்பேன் நான். யார் துணி இல்லாமல். அதனால தான் ஆக்சுவலி ஸ்ரீல சார்வபௌம பட்டாச்சாரியா ஸ்ரீல சார்வபௌம பட்டாச்சாரியா பாடுறார். ஆர்த்தி பிரியா அப்படின்னு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு பற்றி. துன்பத்தில் வாடுபவர்களுக்கு பிரியமானவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதனால நம்மளுக்கு ஜட உலக வாழ்க்கையில துன்பம் வந்ததுன்னா ரொம்ப நல்லது. நம்மளுடைய பொய் அகங்காரம் சுலபமாக உடஞ்சிரும். துன்பம் வந்ததுன்னா, துன்பம் நமக்கு, குறிப்பா பக்தருக்கு துன்பம் வருதுன்னா அவர் அதிர்ஷ்டசாலி. கிருஷ்ணருடைய கருணை அவர் மேல விழுகின்றது. ஏன்னா கிருஷ்ணர் இந்த பொய் அகங்காரத்தை உடைக்கிறார். உடைக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில இறங்கிட்டார். அதனால தான் துன்பத்தை கொடுக்கின்றார். துன்பம் வரும்பொழுது அந்த பக்தருக்கு உலகம் புரியும், உலகத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் அவருக்கு புரியும். அந்த பொய் அகங்காரம் விலக ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் கிருஷ்ணரை யாசிப்பார். கிருஷ்ணரை நோக்கி, எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா. ஸோ இப்படி நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லித்தராங்க. இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு நம்ம திரும்பி வருவோம். ஸோ இந்த திருமழிசை ஆழ்வார் எதற்கு இதை சொல்ல வந்தேன்னா, திருமழிசை ஆழ்வாருடைய பக்தி, தூய பக்தி, இந்த தூய பக்தி சிவபெருமானியை கவர்ந்து இழுக்கிறதாம்.
சிவபெருமான் ஆகாய மார்க்கமாக பறந்து போயின்னு இருக்கார், பார்வதி தேவி கூட. ஆனால் திருமழித்தி ஆழ்வாரோ வயதானவர், வயசாயிருச்சு, ரொம்ப வயசாயிருச்சு. அவர் வந்து அப்படி கீழே உக்காந்துட்டு தோத்தி, கிழிஞ்சு போன தோத்தியை தேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஆக்சுவலி ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில், ஆத்மா ராமஸ்து முனையோ. ஒரு தூய பக்தர் ஆத்மா ஆராமா. ஆராமா அப்படின்னா இன்பத்தை அனுபவிப்பவர். ஆத்மான தனக்குள்ளே, தனக்குள்ளே கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் ஆழ்ந்திருப்பதால் அவர் அந்த உறவில் இன்பம் அனுபவிப்பவர். இதுக்கு பேர் தான் ஆக்சுவலி ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆத்மா ராமா அப்படிங்கிறதும் மத்கதேனா அந்தராத்மனா ரெண்டு ஒன்று. ஆக்சுவலி ரெண்டு ஒன்று தான். மத்கதேனா அந்தராத்மனா அப்படிதான் நம்ம படிக்கிறோம். யோகினாம் அபி சர்வேஷா மத்கதேனா அந்தராத்மனா. மத்கதேனா எண்ணில், அந்தராத்மனா அப்படின்னா உள்ளே, தனக்குள்ளே, கிருஷ்ணரில், கிருஷ்ணரில் லயித்து. இதேதான் ஆத்மராமா. தனக்குள்ளே இன்பம், கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் ஆழ்ந்திருந்து அந்த இன்பத்தில் ஒருத்தர் லயித்திருந்தால், அந்த இன்பத்தை சுவைத்தால் அவருக்கு வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லையாம். நமக்கு உள்ளே கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் அந்த இன்பத்தை பெற தெரியவில்லை. அதனால் நம்ம எப்பொழுதுமே வெளிப்புற ரீதியாகவே ஆழ்ந்திருக்கின்றோம். வெளியில் அதை பெற்றால் நம்ம திருப்தி அடையலாம், இதை பெற்றால் திருப்தி அடையலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் ஏமாத்தின்றே இருக்கு. ஆனால் உள்ளே கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் ஆழ்ந்திருக்காத வரைக்கும் எத்தனை பெற்றாலும் நாம் வந்து அதிருப்தி அடைவோம், அதிருப்தி தான் அடைவோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி பகவத்கீதையில் ரொம்ப அருமையாக கிருஷ்ணர் சொல்கிறார், உதாசீன வதாசீனோ. ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல சொல்கிறார் கிருஷ்ணா, உதாசீனோ கதவ்யதக. உதாசீனான்னு என்னது? தமிழில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், உதாசீனம், உதாசீனப்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரபுபாதர் வந்து இங்கிலீஷில் இன்டிஃப்ரெண்ட்னு சொல்கிறார். ஜட உலகம் பார்த்தீங்கன்னா திருஷ்ணா தோயே, திருஷ்ணா தோயே, அனுபவிக்கணுங்கிற இந்த தாகம், அதனால் உந்தப்பட்டு ஜட உலக மக்கள் உருண்டு ஓடிட்டு இருக்காங்க. அதை பெற்றா திருப்தி அடையலாம், இதை பெற்றா திருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி இது எப்படியே வாழ்க்கை ஓடுகின்றது. ஆனால் இந்த தூய பக்தர் எப்படியாமா உதாசீனோ கதவ்யதக, இன்டிஃப்ரெண்ட், அதை அலட்சியப்படுத்திடுவாராமா. மொத்த உலகமும் ஓடின்னு இருக்கு, எனக்கு அதை பெற்றா திருப்தி அடையலாம், என்னுடைய ஆரோக்கியத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய செல்வத்தை பாதுகாக்கணும், என்னுடைய செல்வத்தை வந்து டபுள் மடங்கு ஆக்கணும், இப்படியே வந்து மொத்த உலகம் ஓடின்னு இருக்கு. ஆனால் தூய பக்தர் எப்படி உதாசீனோ, அதில் லட்சியமே, அதை லட்சியம் பண்ண மாட்டாராம், அதை அலட்சியப்படுத்துவாராம். ஏன்? தூய பக்தர் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் உள்ளே ஆழ்ந்திருப்பதால் அவருக்கு இதெல்லாம் துச்சமாகப்படுமாம். அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் ஒரு ஸ்லோகம் வருது. ஆக்சுவலி பக்தி நம்மளுக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உலக விஷயங்கள் எல்லாமே துச்சமாகப்படும். இதனால தானே நம்ம வந்து படிக்கிறோம், சில இந்த சத்கோஸ்வாமிகள் தியக்த்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி ஸ்வேனிம் சதா துச்சவத் பௌத்வா தீன கணேத கௌ கருணயா கௌபீன கந்தாஸ்ருதௌ கோபி பாவரசாம் மிருதாப்தலஹரி கல்லோல மக்னௌ முகு. நம்ம ஆச்சாரியர்கள்ட்ட கற்றுக்கணும். நம்ம அவங்களுடைய செயலிருந்து நாம் ஸ்வபாவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஸ்வபாவம் என்ன? தியக்த்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி. அசேஷ மண்டலபதினா இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி பெரிய அமைச்சர்களாம், பிரதம மந்திரி அவங்க.
நவாபுக்கு வந்து பிரதம மந்திரியாக இருந்தவங்க தியக்துவா தூக்கி போட்டாங்களாம்மா. ஸ்ரேணிம் சதா துச்சவத், அதை துச்சமாக கருதி அதை தூக்கி போட்டாங்களாம். ஏன் ஏன் அதை தூக்கி போட்டாங்க? ஏன்னா அதை விட விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷத்தை அவர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூட அந்த உறவில் ஆழ்ந்து அதை சுவைப்பதால் அவர்களுக்கு இந்த பிரதம மந்திரிங்கிற பதவி துச்சமாகப்பட்டது, தூக்கி போட்டாங்க. நாம் எல்லாருமே அவங்க எதை தூக்கி போட்டாங்களோ அதை நம்ம போய் இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அவங்க அது துச்சம்னு தூக்கி போடுறாங்க, அதைத்தான் நாம் போய் இறுக்கி பிடிச்சிக்கிறோம். காரணம், நாம் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உள்ளே அந்தராத்மனா அந்த உறவில் நம்ம ஆழ்ந்திருக்கவில்லை. அதனால் ஆழ்ந்திருக்காததுனால வெளிப்புற ரீதியாக அவர் எதை தூக்கி போடுறாங்களோ அதை போய் நம்ம அவங்க ஒருத்தர் தூக்கி போடுறாங்கன்னா துச்சம்னு தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தம். அது முக்கியம் இல்லாதது, துச்சமானது அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி அதை தூக்கி போட்டாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கு. அண்ட் ஸ்ரேணிம் சதா துச்சவத் பூத்வா தீன கணேச கௌ கருணையா கௌபீன கந்தாஸ்ருதௌ. தீன கணேச கௌ கருணையா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்காங்க. அவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஜட ரீதியாக, பட் அவங்க பிச்சைக்காரங்க. இது வந்து ரொம்ப புதிர் இது ஆக்சுவலி. அதாவது ஜட உலக கண்ணோட்டமும் ஆன்மீக கண்ணோட்டமும் சேராது, முன்னுக்கு பின் முரண்பாடு உடையது. ஜட உலக கண்ணோட்டத்தில் யாரை வந்து பெரிய பணக்காரர்னு சொல்லுவாங்க? அவர் கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாரா அவர் பணக்காரர்னு சொல்லுவாங்க. பட் ஆன்மீக கண்ணோட்டத்தில் அவர் பிச்சைக்காரர். காரணம், அவர் வந்து பக்தியை வைத்து கொள்ளவில்லை. அதுதானே மிகப்பெரிய பொக்கிஷம். கிருஷ்ணதனா, கிருஷ்ணர் தானே மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால இது எப்பொழுதுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த சத் கோஸ்வாமிகள், இந்த 6 கோஸ்வாமிகள் அதை தூக்கி போட்டு வந்தாங்க. அண்ட் என்ன பண்ணாங்களாமா? பூத்வாதீன கணேச கௌ கருணையா கௌபீன கந்தாஸ்ருதம். வெறும் கௌபீனத்தை கட்டின்னு வந்துட்டாங்களாம். வெறும் கௌபீனத்தை கட்டின்னு வந்துட்டாங்க. அவங்க விருந்தாவனத்தில் ஒவ்வொரு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்களாம். அவங்க பெரிய மண்டலபதி, பெரிய பிரதம மந்திரி அவங்க. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க வந்து விருந்தாவனத்தில் மரத்தடியில், ஒவ்வொரு மரத்தடியிலையும் கௌபீனத்தை கட்டின்னு உட்காந்து பக்தி சாஸ்திரங்களை எழுதுகிறாங்க. ஏன்? ஏன்னா இதுதான் பொக்கிஷம், இதுதான் பொக்கிஷம். கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் ஆழ்ந்திருப்பது தான் ஆக்சுவலி உண்மையான பொக்கிஷம். அவர் தான் வந்து மிகப்பெரிய பணக்காரர். ஸோ இது சாதாரண ஜட உலக மக்களுக்கு புரியாது. அவர் ரொம்ப வறுமையில் இருக்காருங்க அவர் சொல்லுவாங்க. அவர் தூய பக்தர். அவர் வந்து சுவைப்பார் தனக்குள்ளே கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில். அது மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான் ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக. ஆனால் ஜட உலக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவர் வந்து வறுமையில் இருக்காருங்க அப்படி சொல்லுவார். அவருக்கு புரியாது. இதனால தான் நாம் பகவத்கீதையில் படிக்கிறோம், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனி. வெரி நைஸ் ஸ்லோகா ஆக்சுவலி. அதாவது சாதாரண மனிதர்களுக்கு வந்து இரவு அப்படின்னா, ஒரு தூய கிருஷ்ண பக்தருக்கு வந்து அது பகல். ஒரு தூய கிருஷ்ண பக்தருக்கு இரவு அப்படின்னா அது சாதாரண மனிதருக்கு அது பகல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஜட கண்ணோட்டமும் ஆன்மீக கண்ணோட்டமும் சேராது, முன்னுக்கு பின் முரண்பாடானது அப்படிங்கிறது தெரிய வருது. ஜட உலக மக்கள் எதை பொக்கிஷம்னு கருதுகிறாங்களோ அதை தூய கிருஷ்ண பக்தர் வந்து அதை துச்சம்னு தூக்கி போட்டுருவார். தூய கிருஷ்ண பக்தர் எதை பொக்கிஷம்னு கருதுறாரோ அதை ஜட உலக மக்கள் துச்சம்னு தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் விசித்திரம். இது விசித்திரமானது, புதிர். இதை புரிஞ்சுக்க முடியாது. முக்குணங்கள்
இந்த முக்குணங்களுடைய பிடியில சிக்கி இருக்கிறதுனால இது பொக்கிஷம்ங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய பிரேமையில் ஆழ்ந்திருப்பது பொக்கிஷம்ங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. சொல்றாரு பாருங்க, சாதாரண மனிதருக்கு இரவுன்னா என்ன அர்த்தம்? இரவுன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், செயலற்ற நிலை, தூங்கிட்டு இருப்பாங்க. செயலற்ற நிலை. அதாவது யானிஷா சர்வபூதானாம், எல்லா ஜீவாத்மாக்களும் எதில் செயலற்று இருக்காங்க? கிருஷ்ண பக்தியில் செயலற்று இருக்காங்க. அது அவங்களுக்கு இரவு, செயலற்ற நிலை, அதில் தூங்கி போயிடுறாங்க. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்கிரதி சம்யமி. ஆனால் ஒரு தூய கிருஷ்ண பக்தர் ஜாக்கிரதி, அதில் விழிப்பு நிலையில் இருக்காராம். அவர் அது பகல் வரும். ஏன்? தூய கிருஷ்ண பக்தியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரம்மா. கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் அதில் தினந்தோறும் கிருஷ்ணர் கூட நவ ரசம், புது புது ரசங்களை அவர் சுவைக்கின்றார். கிருஷ்ணர் கூட அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், விழிப்புணர்வில் இருக்கார். எஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி சானிஷா பசிதோமுனே. எல்லா ஜீவராசிகளும் இந்த பூமியில் அவங்க விழிப்பு நிலையில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? விழிப்பு நிலைன்னா ரொம்ப ஆக்டிவ். எதில் விழிப்பு நிலையில் இருக்காங்க? புலன் இன்பத்தில், ஜட உலக செயல்களில் புலன் இன்பத்தில் ரொம்ப விழிப்பு நிலையில் இருக்காங்க. அதில் தூய கிருஷ்ண பக்தர் தூங்கி போயிடுவாரம்மா. அதாவது அதில் செயலற்ற நிலையில் இருப்பாராம், அதில் ஈடுபட மாட்டார். அதனால இந்த கதையை நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த திருமழிசை ஆழ்வார் அவருடைய தூய பக்தியினால் கவரப்பட்டு சிவபெருமான் கீழே இறங்கி வரார். அண்ட் இவர்கிட்ட கேட்குறார், ஓ திருமழிசை ஆழ்வாரே, உங்களுக்கு என்ன வரம் வேணும்? இவர் என்ன கேட்குறார், எனக்கு எந்த வரம் வேண்டாம், நீங்கள் திரும்பி போங்க. இல்லை, உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும், உங்களுடைய தூய பக்தியினால் நான் கவரப்பட்டு இருக்கின்றேன். கடைசியில் அவர் என்ன கேட்குறாருன்னா, சரி என்னுடைய தோத்தியில் கிழிஞ்சிருக்கு, அதை நான் ஊசியில் நூல் கோர்க்கணும், நூல் கோர்த்தா தான் நான் தைக்க முடியும். எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, ஊசியில் நூல் கோர்க்க முடியல, என்னால் நூல் கோர்க்க முடியல. ஏன்னா ஊசியினுடைய துவாரம் எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, நூல் கோர்க்க முடியல. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, சரி எனக்கு இந்த ஊசியில் நூலை கோர்த்து கொடுங்க, இந்த ஊசியில் நூல் கோர்த்து கொடுங்க, நான் அதை நான் இந்த தோத்தியை தைக்கணும், இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறாராமா. சிவபெருமான்ட்டு அதை கேட்குறார். ஸோ ஏன் அப்படின்னா, தூய பக்தியில் அப்படி ஆழ்ந்திருந்தால் ஜட உலக விஷயங்கள் எதுவுமே அவருக்கு துச்சமாகப்படும். அவ்வளவு உயர்ந்தது இந்த கிருஷ்ண பக்தி. அதை நாம் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இதை நம்ம திரும்ப திரும்ப அதை செய்கிறதுனால நாம் அந்த தூய பக்தி நிலையை அடைய முடியும். அண்ட் பக்தர்கள் எல்லோருமே நாம் ஜாய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமாராணிக்கு நம்ம எல்லாருமே அந்த தூய பக்திக்கோசரம் ஆசைப்பட வேண்டும். அதுக்கோசரம் திரும்ப திரும்ப நாம் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்து செய்து பயிற்சி செய்ய வேண்டும். அதை யாசிக்கணும் கிருஷ்ணட்ட. ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, பதித பாவன் ஸ்ரீல பிரபுபாத் கி, நித்தாய் கௌர பிரேமநந்தே.